சுங்கவரி உயர்வை தொடர்ந்து ஒரே நாளில் 5360 ரூபாய் உயர்ந்தது தங்கம் விலை. ஒரு சவரன் தங்கம் 1,20,000 ரூபாயை எட்டியது. எரிபொருள் சிக்கனத்தை செயலிலும் காட்டிய பிரதமர் மோடி வெறும் 2 வாகனங்களுடன் மத்திய அமைச்சரவை கூட்டத்துக்கு சென்றார். ஏதேனும் பெரிய அறிவிப்பை வெளியிடப் போகிறதா மத்திய அரசு? தங்கம் மீதான இறக்குமதி வரி உயர்வை தொடர்ந்து பேசுபொருளாகும் எரிபொருள் சிக்கனம். $37,500 கோடி ரூபாய் நிதியில் நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி வாயுவாக்கலை ஊக்குவிக்கும் திட்டம். பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். எரிபொருள் விலை உயர்வால் சர்வதேச விமான சேவைகளை குறைக்கிறது ஏர் இந்தியா. சென்னை, சிங்கப்பூர், மும்பை, நியூயார்க் உள்ளிட்ட வழித்தடங்களில் சேவைகள் குறைக்கப்படுவதாக அறிவிப்பு. பால் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தியது அமுல். விலை உயர்வு நாளை முதல் நடைமுறைக்கு வருவதாக அமுல் நிறுவனம் அறிவிப்பு. டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 95.80 வரலாறு காணாத சரிவு. கச்சா எண்ணெய் விலை உயர்வு, அந்நிய முதலீடுகள் வெளியேற்றத்தால் தொடர்ந்து சரியும் இந்திய ரூபாய். தவிகவுக்கு ஆதரவளித்த கட்சி நிர்வாகிகளின் பதவிகளை பறித்தார் எடப்பாடி கே. பழனிசாமி. எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரின் பதவிகள் பறிப்பு. கே.பி. அன்பழகன், தங்கமணி, காமராஜ், எம்.ஆர். விஜயபாஸ்கர், பெஞ்சமின் இசக்கி சுப்பையா உள்ளிட்டோரின் கட்சி பதவிகளும் பறிப்பு. உடுமலை ராதாகிருஷ்ணன், ஜக்கையன், எம்.சி. சம்பத், கே.சி. வீரமணி உள்ளிட்டோர் மீதும் எடப்பாடி கே. பழனிசாமி நடவடிக்கை. தங்களை நீக்கிய பழனிசாமி நடவடிக்கை செல்லாது, அவருக்கு அதிகாரம் இல்லை. அதிமுக பொதுச் செயலராகி பழனிசாமி செய்த ஒரே வேலை நீக்கம் மட்டும்தான் என்றும் சி.வி. சண்முகம் பேட்டி. எங்களை நீக்குவதற்கு பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இந்த இதுக்காக நீக்கணும் என்று சொல்லப்படுறதா? இது எப்படி சொல்லும்? எந்த விதத்திலையும் சொல்லாது. அவருக்கு தெரிந்த ஒரே வார்த்தை, ஒரே செயல், ஏன் என்று கேட்டால் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படுகிறார். எதற்கு என்று கேட்டால் கட்சி பதவி நீக்கப்படுகிறார். அதிமுகவின் அடிப்படை கொள்கைகளை மீறியவர் பழனிசாமி. பழனிசாமி மீதுதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் சி.வி. சண்முகம் பேட்டி. கட்சியினுடைய அடிப்படை கொள்கையை மீறுகிற செயல், அதை யார் செய்கிறார்? அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்களை, கொள்கைகளை காப்பாற்ற வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மீறியிருக்கிறார். உண்மையிலே இதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றால் யார் மேல எடுத்திருக்கணும்? அது தொண்டர்கள் விரைவில் முடிவு செய்வாங்க. திமுகவுடன் கூட்டணி என்பதை விட தவறானது ஏதும் இல்லை. சி.வி. சண்முகம் தரப்புக்கு ஆதரவாக சசிகலா கருத்து. சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார் விஜய். தமிழக வெற்றிக் கழக அரசின் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன்.
தவிக ஆட்சிக்கு ஆதரவாக 144 உறுப்பினர்கள் வாக்களிப்பு. 22 பேர் எதிர்த்து வாக்களித்தனர். 5 பேர் நடுநிலை வகித்தனர். தீர்மானத்தை ஆதரித்தோர் 144. தீர்மானத்தை எதிர்த்தோர் 22. நடுநிலை வகித்தோர் 5. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். அரசியல் சாசனத்தையும் சமூக நீதியையும் பாதுகாக்கும் பொறுப்போடு தவிகவுக்கு ஆதரவு என்ற காங்கிரஸ். ராகுல் காந்தியின் வழிகாட்டுதலுடன் அரசுக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் உறுதி. சமூக நீதியை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும், மதசார்பின்மையை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும், தமிழக உரிமைகளை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும் காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும். நிலையான ஆட்சி வேண்டும், மதசார்பற்ற ஆட்சி வேண்டும், வெறுப்பு அரசியலற்ற தமிழகம் வேண்டும். செம்மையான அரசாக தேர்ந்திட காங்கிரஸ் கட்சி எங்கள் தலைவர் ராகுல் காந்தியின் வழிகாட்டுதல் படி என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். ஆளுநர் ஆட்சியை கொண்டுவரும் முயற்சியை தடுக்க தவிகவுக்கு ஆதரவு என்ற விசிக, கம்யூனிஸ்டுகள், IUML. மாநில உரிமைகள், சட்டமன்ற மரபுகளை உயர்த்தி பிடிக்க வலியுறுத்தல். ஆளுநர் ஆட்சியை கொண்டுவருவதற்கான முயற்சியை தடுக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்துக் கொள்கின்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த 5 ஆண்டுகளும் தொடர்ந்து நாடு போடும் ஆட்சியாக இருக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசுக்கு ஆதரவளிக்கும். இந்த அரசு பெரும்பான்மை நிரூபிக்க ஆதரவு என்ற ஒரு சிறப்பான முடிவை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எடுத்திருக்கிறது. தவிக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணித்த திமுக. அவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கட்டளையின்படி நீங்க ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்கிறோம். தமிழக வெற்றிக் கழக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி கே பழனிசாமி தரப்பு அதிமுக எதிர்ப்பு. CV சண்முகம் தலைமையிலான அதிமுக உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்கு. எதிர்ப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி. தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு CV சண்முகம். மதசார்பற்ற அரசாகவே தவிக அரசு தொடரும் என முதல்வர் விஜய் அறிவிப்பு. சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை நிலைநாட்டும் அரசாக இருப்போம் என்றும் உறுதி. உண்மையான உறுதியான ஜனநாயகத்துடன் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும். அதில் சிறிதும் மாற்றமில்லை. இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான். சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான். குதிரை பேரம் நடந்ததாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. குதிரை பேர அரசு இல்லை, குதிரை வேகத்தில் செயல்படும் அரசு என முதல்வர் விஜய் பதில். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்று கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். புதுமையான ஆட்சி என்று சொல்லிவிட்டு புஷ்பா பட பாணியில் ஆட்சி நடப்பதாக உதயநிதி விமர்சனம்.
எக்ஸ்சேஞ்ச் என சொன்னீர்களே, இந்த சேஞ்சுக்கு பின் மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்குமோ என மக்கள் நினைப்பதாகவும் குற்றச்சாட்டு. இவ்வளவு ஓப்பனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்ததை இதுவரைக்கும் இந்தியாவில் யாருமே பார்த்தது கிடையாது. இதை பார்த்துட்டு மக்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா கேட்கிறாங்க? சேஞ்சுன்னு சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க. இன்ஸ்டா ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ரியல் ஆட்சி நடத்த உதயநிதி அறிவுரை. முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல தவிகவின் நடவடிக்கை எல்லாம் மீம்ஸாக மாறியுள்ளதாகவும் விமர்சனம். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க, அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை. முதல் கோணலே முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி உங்க நடவடிக்கை எல்லாமே இன்னைக்கு மீம் கண்டென்ட்டா மாறிடுச்சு. அதிகார திமிரால் ஆட்டம் போட்ட 15 அமைச்சர்களின் தோல்வியை பார்த்தும் திமுக பாடம் கற்கவில்லை என முதல்வர் விஜய் அறிக்கை. கொளத்தூரை பார்த்து கூட புரியவில்லையா என்றும் கேள்வி. மக்கள் மனதில் ஆழமாக வேரூன்றி புகழ் பெறப் போகும் அரசை புஷ்பா அரசு என ஏளனம் பேசுகிறது திமுக. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியின் விமர்சனத்துக்கு முதல்வர் விஜய் பதிலடி. விழுக்காடு மக்களால் நிராகரிக்கப்பட்ட திமுக 35% ஆதரவை பெற்ற தவிகவை ஏளனம் செய்வதா? வாக்கு சதவீதம் குறித்த உதயநிதியின் விமர்சனத்துக்கு விஜய் பதிலடி. மக்கள் தீர்ப்பை மதித்து எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறோம். பதவி வெறியோடு ஆளுநர் மாளிகை செல்லவில்லை. நீங்கள் முதல்வரானது எப்படி என மறந்துவிட்டீர்களா சிஎம் சார் என விஜய்க்கு உதயநிதி கேள்வி. பெரும்பான்மையை நிரூபிக்க ஜனநாயக மாண்புகளை மீறி தவிக அரசு அசிங்கமான செயலில் ஈடுபட்டதாக டிடிவி தினகரன் விமர்சனம். தவிக அரசுக்கு அமமுகவில் இருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏ ஆதரவு அளித்தது தொடர்பாக சாடல். கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரான நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என முதல்வர் விஜய் அறிக்கை. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநில அரசுகளே மாணவர் சேர்க்கையை நடத்திக் கொள்ள அனுமதிக்கவும் வலியுறுத்தல். சென்னையில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று நடக்கிறது திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம். சட்டமன்ற தேர்தல் தோல்வி, அடுத்த கட்ட நடவடிக்கை உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். முதல்வரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ஜோதிடர் ரத்தன் பண்டிட்டை நியமித்த உத்தரவு வாபஸ். மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து பின்வாங்கியது தவிக அரசு. தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக விஜய் நாராயணனை நியமித்து அரசாணை வெளியீடு. புதிய அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து பி.எஸ். ராமன் ராஜினாமா செய்த நிலையில் புதிய நியமனம். தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழக தலைவராக உதயச்சந்திரனை நியமித்தது தமிழ்நாடு அரசு. சுகாதாரத்துறை செயலராக தாரேஷ் அகமத், மீன்வளத்துறை செயலராக அனு ஜார்ஜ், மகளிர் உரிமைத்துறை செயலராக மரியம் பல்லவி பல்தேவ் நியமனம். உளவுத்துறை ஐஜியாக அஷ்ரா கார்க் நியமனம். அவினாஷ் குமாருக்கு பதிலாக அஷ்ரா கார்க்கை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் பேசியதற்காக மன்னிப்பு கேட்டார் அமைச்சர் கீர்த்தனா. அறியாமல் செய்த தவறை அரசியலாக்க வேண்டாம் என்றும் வேண்டுகோள்.
டெல்லியில் இன்று தொடங்குகிறது பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம். கூட்டத்தில் பங்கேற்க பல்வேறு நாடுகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள் குழுவினர் டெல்லி வருகை. சிபிஐ இயக்குநரின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிப்பு. 2027 ஆண்டு மே 24 வரை பிரவீன் சூட் பதவியில் தொடர்வார் என மத்திய அரசு அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணையை கடந்து இந்தியா நோக்கி வரும் MV சன்ஷைன் சரக்கு கப்பல் சமையல் எரிவாயுவுடன் வருவதால் உள்நாட்டில் சிலிண்டர் தட்டுப்பாடு நீங்கும் என கணிப்பு. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா போதிய முக்கியத்துவம் அளிக்கவில்லை. இந்தியா வந்துள்ள ஈரானின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் காசெம் கரிபாபாடி குற்றச்சாட்டு. மேற்காசிய போருக்கு மத்தியில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஐக்கிய அரபு அமீரகம் பயணம். அதிபர் ஷேக் முகமது பின்னை சந்தித்து உரையாடியதாக வெளியான தகவலை மறுத்த அமீரக ஊடகங்கள். இரண்டு நாள் பயணமாக சீனா சென்றார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். வர்த்தக உறவு தொடர்பாக சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மெக்சிகோவில் கனமழையால் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்து உள்ளதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை முடக்கம். பிலிப்பைன்ஸ் நாடாளுமன்றத்தில் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம். செய்தியாளர்கள், அரசு அதிகாரிகள் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம். பின்லாந்தில் பாதசாரிகள் மற்றும் சைக்கிள்களுக்காக மட்டும் ஒதுக்கப்பட்ட மிக நீளமான பாலம் திறப்பு. சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக மாற்றும் நடவடிக்கை. IPL கிரிக்கெட் தொடரில் தொடர் வெற்றி பாதையில் பெங்களூரு அணி. விராட் கோலி அதிரடியால் கொல்கத்தாவை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் வெற்றி.